ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மட்டன் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் தேங்காய் 4 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஆயில் வந்து 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க, குக்கிங் ஆயில். அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச உடனே 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரைக்கும், ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பார்த்திங்கன்னா கலர் மாறிட்டே வருது. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் 100 கிராம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டும் சேர்ந்து 100 கிராம் போட்டுக்கலாம். மூணையுமே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். மேலே நல்லா சட்டு சட்டுன்னு தெறிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 சேர்ந்து அரைச்சி வச்சுக்கிற பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரை கிலோவுக்கு அது 1 டீஸ்பூன் தான் போடணும். அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4 தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தக்காளிலேருந்து தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் அடி பிடிக்காது. அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சுருண்டு வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் போட்டுக்கலாம். மட்டன் குருமா இதே மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாக்கும் நல்லாயிருக்கும். நெய் சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா வந்து அதில் மட்டனில் பிடிக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு லெமன் சேர்த்துக்கலாங்க. பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரை கிலோவுக்கு ஒரு லெமன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை போட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தால் சூப்பரான மட்டன் குருமா நல்லா ரெடி ஆயிரும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டு அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக இருக்குது. நம்ம குருமா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டோம்னா நெய் சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.